சில்வரோ கோல்டோ பார்டருக்கு நான் யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன வண்ணம் பிடிக்குதோ அந்த வண்ணத்தை நீங்க போடலாம். பார்டர்ல ஃபுல்லா போட்டுட்டு இப்ப சில்வர் போட்டிருக்கேன் நானு. இந்த இடத்துல கிளிட்டர் போட்டிருக்கேன். ஓகே, ஐ நோ நீட். தேங்க் யூ சோ மச். 3 பக்கமும் நல்லா கம்மு இவ்வளவு இன்ச்சுக்கு, அதாவது இந்த கிளிட்டர் ஒட்டி இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு கம் தடவிருக்கேன். தடவிட்டு இப்போ ஓகே மேலையும் கீழையும் நான் சில்வர் போடுறேன். கலர் காம்பினேஷன் வந்து நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க செய்யலாம். சைட்ல 2 இடத்துலயும் இந்த மல்டி கலர் போட போறேன். Multicolors so that it's beautiful. கீழே பாத்தீங்கன்னா எல்லாம் கொட்டி இருக்கு. இதனாலதான் நான் வந்து கீழே நியூஸ் பேப்பர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஃபுல்லா பின் பக்கமா பார்டர். முன்னாடி உங்களுக்கு பிடிச்சது என்ன டிசைனோ அது, நடுவுல ஹாப்பி தீபாவளி. இங்க வேணும்னா 2 போட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்லனா ஃப்ரெண்டோட பேரு சித்தப்பா சித்தி என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கோங்க. ப்ளீஸ் நீட், கேன் வி கான்சென்ட்ரேட் ஆன் திஸ்? தேங்க்யூ நீட். வெயிட். கடைசி பக்கம் இந்த மாதிரி பார்டர் போட்டிருக்கேன். இப்போ உங்க கை இம்ப்ரெஷன், நீங்க இது பண்ண போறீங்க கை இம்ப்ரெஷன். அதுக்கு இப்ப வந்து நாதனுடைய கைய நான் பயன்படுத்த போறேன். இப்ப நான் எடுத்திருக்க தாள் வந்து இந்த கலர் இல்லையா, அதுக்கு கான்ட்ராஸ்டா நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி மஞ்சளோ சிவப்போ ஊதாவோ எடுக்க போறேன்னா, நாதன் என்ன கலர் உங்களுக்கு பிடிக்கும்? வாட் கலர் டு யூ லைக்? yellow. Okay. I mean red. You want red? Yeah. Okay. இதுக்கு ரெட் கான்ட்ராஸ்டா இருக்காது நேத்தன். இந்த ரெட் நல்லா வராது. Yellow. Okay, we'll try yellow. கையை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சா பெயிண்ட் வந்து நீங்களே உங்க ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு போட்டுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷன் பண்ணலாம். கஷ்டமா இருந்தது அப்படின்னா உங்க வலது கை ரைட் ஹேண்ட் இம்ப்ரெஷனுக்கு நீங்க உங்க அப்பா அம்மாவையோ இல்ல வேற யாருடைய உதவியாவது உங்க கையில பெயிண்ட் பண்றதுக்கு நீங்க வந்து கேட்கலாம். இப்ப நான் வந்து இப்ப பிரஷ் வச்சு நான் பெயிண்ட் பண்றேன். நீங்க என்ன பண்ணலாம், ஒரு தட்டுலயோ இல்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லயோ நிறைய பெயிண்ட் உங்ககிட்ட இருந்துச்சு, ஆயில் பெயிண்டோ இல்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு தட்டுலயோ ஒரு பிளாஸ்டிக் ஒரு தட்டு மேல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ வச்சு அதுல ஃபுல்லா அந்த பெயிண்ட ஊத்திட்டு கைய அப்படியே முக்கி எடுத்து இப்படி இம்ப்ரெஷன் பண்ணலாம். திருப்பி சொல்றேன், கைய அப்படியே முக்கி எடுத்து இப்படி இம்ப்ரெஷன் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் தான் பெயிண்ட் இருக்கு, சீக்கிரம் காயிற பெயிண்டா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா நீங்க வந்து கை பெயிண்ட் பண்ணிடுங்க. இல்லனா ஒரு தட்டு அதுல ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அகலமா பெயிண்ட ஊத்தி அந்த பெயிண்ட்ல அப்படியே கைய முக்கி எடுத்து இந்த இடத்துல பதிச்சிருங்க. இதுல நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா கூட கொடுக்கறேன். இந்த மாதிரி பின்பக்கம் மட்டும்தான் கையில இது பண்ணணும், கை இம்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப நான் கம்மும் கிளிட்டரும் வச்சு டிசைன் போட்டேன் இல்லையா, அத நீங்க வந்து உங்க கை விரல்களால பெயிண்ட தொட்டு தொட்டு ஃபிங்கர் பெயிண்டிங் பண்ணலாம். அது கூட அழகா இருக்கும். அதுவும் நீங்க சொந்தமா பண்ற மாதிரியே இருக்கும். I'm tickling painting. Stickling Yeah, tickling a little bit. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய குழந்தைங்களா இருந்தா நீங்களே தனியா கூட பண்ணலாம். ஆனா இப்ப உங்க அப்பா அம்மா இல்ல பெரியவங்க யாராவது கூட இருந்தா இந்த தீபாவளிக்கு பண்ற பரிசு இந்த வாழ்த்து அட்டைங்கிறது ஒரு ஃபேமிலி டைம். முழுவா எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ற ஒரு இவெண்டா கூட பண்ணலாம். நீங்க தீபாவளி அன்னைக்கு கூட ஈவினிங் எல்லாம் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களையும் நீங்க இன்வால்வ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். பாருங்க, நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரெட் யுவர் ஹேண்ட்ஸ் லிட்டில் பிட்.
வச்சுட்டு உடனே எடுத்துறாதீங்க. ஒரே இடத்துல வச்சு நல்லா எல்லா பெயிண்டும் ஒட்டுற மாதிரி பதிச்சுக்கோங்க. பதிச்சுட்டு அப்படியே மெதுவா எடுத்தீங்கன்னா உங்க கை இம்ப்ரெஷன் வந்துருச்சு. இப்ப கை இம்ப்ரெஷன் பண்ணியாச்சு. உடனே உங்க கைய கழுவிடுங்க. அடுத்து எந்த வேலை பண்றீங்களோ இல்லையோ முதல் வேலையா போய் கைய கழுவுங்க. அப்புறம் அந்த பெயிண்ட எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டு இருப்போம். இப்ப நாதன் கை கழுவுறதுக்காக தான் போயிருக்கான். நம்ம அதுக்குள்ள வேற என்ன பண்றோம்னு பாத்துக்கோம். இந்த கை இம்ப்ரெஷனுக்கு கீழே அன்புடன் அப்படின்னு போட்டு உங்க பேர் எழுத போறீங்க. நான் ஆங்கிலத்துல எழுதுறதுனால லவ் போட்டு நாதனோட பேர் எழுதுறேன். ஒரு கிரையான் தான் நான் யூஸ் பண்றேன். நீங்க ஸ்கெட்ச் பென்னோ இல்ல நார்மல் பென்சிலோ இல்லனா அதுக்கும் நீங்க பொறுமை இருந்துச்சுன்னா கிளிட்டர் யூஸ் பண்ணுங்க. இல்லனா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பெயிண்ட் ஒரு தட்டுல ஊத்திக்கோங்க. உங்க ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. இப்படி தொட்டு உங்க பேரை அழகா முடிஞ்சா எழுதுங்க. பேப்பர் கொஞ்சம் அதுக்கு பெருசா தேவைப்படும். அதனாலதான் நான் கிரையான் யூஸ் பண்றேன். இப்ப இது ஒரு வகையான வாழ்த்தட்டை. முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச டிசைன், நடுவுல ஹாப்பி தீபாவளி. இங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி யாருக்காக எழுதுறீங்களோ அவங்க பேரை இந்த இடத்துல எழுதுங்க. இல்ல இந்த இடத்துலயும் படம் வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செய்யுங்க. பின்னாடி உங்களோட கை இம்ப்ரெஷன், கீழே உங்களுடைய பேரு. இது ஒரு வகையான வாழ்த்தட்டை. தேவையான பொருட்கள் பார்க்கும்போது நான் உங்களுக்கு பிளேடு, கத்திரிக்கோல் தேவைப்படும் சொன்னேன். அது எதுக்குன்னா இன்னொரு வகையான வாழ்த்தட்டைக்கு. இப்ப முன்பக்கம் பாத்தீங்கன்னா இது ஒரு வகை. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்க போட்டோவை சென்டர்ல வச்சு நான் ஒரு வாழ்த்தட்டை பண்ணிருக்கேன். இது இந்த மாதிரி ஓபன் பண்ற வாழ்த்தட்டை இல்ல, இப்படி திறக்கிற மாதிரி வாழ்த்தட்டை நான் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு உங்களுடைய படம் போட்டோவா இருக்கலாம், இல்லன்னா டிஜிட்டல்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்ததா உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த எந்த சைஸ்ல வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த போட்டோவோட சைஸ்ல முதல் பக்கம் இருக்கு இல்லையா, அதுல இப்படி ஒரு ஓட்டை, அந்த பேப்பரை வச்சு ஒரு பென்சில் எடுத்து அந்த பேப்பர்ல இப்படி அளவுக்கு விட்டு இப்படி கோடு போட்டுக்கிட்டு அந்த பேப்பரை இப்படி தொடர்ந்து வச்சுட்டு கத்திரிக்கோலோ இல்ல பிளேடோ வச்சு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த பேப்பரை திறந்து உள் பக்கமா உங்களுடைய படத்தை நடுவுல ஒட்டிட்டீங்கன்னா மேல தெரியும். இப்படி சுத்தி இந்த இடத்துல ஃபயர் கிராக்கரோ இல்லன்னா உங்களுக்கு பிடிச்ச என்ன டிசைனோ அது கிளிட்டர்ல பண்ணிட்டு உள்ள திறக்கும் போது மேல ஹாப்பி தீபாவளி டு மாம் அண்ட் டாட். இதுதான் நேத்தன் பண்ண கார்டு. அவன் எங்களுக்காக பண்ணி கொடுத்தது, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போட்டு அவன் பண்ணி கொடுத்த கார்டு. சோ நம்ம இந்த இதுல ஹாப்பி தீபாவளின்னு எழுதுறோம் இல்லையா, அதுக்கு பதிலா உங்களுடைய படத்தை போட்டு ஹாப்பி தீபாவளி எழுதி அதுக்குதான் நான் கத்திரிக்கோல் வேணும்னு சொன்னேன். நடுவுல கட் பண்ணிக்கோங்க. பின்னாடி உங்களுடைய கையோட இம்ப்ரெஷன் வச்சு கீழே உங்க பேர் எழுதி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வாழ்த்தட்டையை நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க கண்டிப்பா வச்சுப்பாங்க. இது இன்னொரு சாம்பிள். அதாவது வேற வண்ணத்தாள்ல வேற கலர்கள்ல நான் பண்ணிருக்கது. சோ இது 3 இன்னைக்கு நாம பண்ணது. இந்த மாதிரி வண்ணமயமா உங்களுடைய இந்த வருட தீபாவளியும் எந்த வருட தீபாவளியும் அமையறதுக்கு வண்டு, சிண்டு மற்றும் நாதன் என்னுடைய சார்பில் மனம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துகள். அடுத்த தடவை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.